ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துடன் வாசிக்க கேட்போம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனத்தில் தோன்றி ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை கேள் என்று. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இதே வார்த்தையை இந்த காலவழியில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை கேள். தெய்வ பிள்ளைகளே, என்ன காரியத்தை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? இந்த காரியம் நடந்தால் என் வாழ்க்கையில் நல்லா இருக்கும் பிரதர், ஆமேன். அநேக ஜப குறிப்புகள் எனக்கு ஒவ்வொரு நாளும் வரும். அதில் மக்கள் சொல்கிற காரியம் பாருங்கள், இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த வீடு கட்டணும், பிள்ளை பாக்கியம், சமாதானம் உண்டாகணும், என் பிள்ளைகள் இப்படியாப்பட்ட பிரச்சனை, பல விதமான காரியம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறத நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு கூட கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறாரு, நீ விரும்புகிறதை கேள். அல்லேலூயா. பாருங்க, சாலமோனும் அதை விரும்புகிறத கேட்கிறார். அதே 1 ராஜாக்கள் 3:9வது வசனத்தை கூட நீங்கள் வாசிக்க கேட்போம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அல்லேலூயா. பாருங்க, இங்க சாலமோன் என்ன கேட்கிறாருன்னா, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானம் வேணும், ஞானம் வேணும்னு கேட்கிறாரு. நல்ல ஒரு காரியத்தை கேட்கிறாரு. இங்க இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, உமது அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று அவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். ரொம்ப அழகா இருக்கும். 10வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. பாருங்க, இது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்துச்சா. ஆண்டவர் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. நான் பொண்ணை கேட்கல, பொருளை கேட்குற, நீ என் நாட்டை ஆளக்கூடிய இந்த ஜனங்களை விசாரிக்க ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும், ஞானம் வேணும், ஞானம் வேணும்னு கேட்குறியே சாலமோன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? அதே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அல்லேலூயா. நீங்க 12ஆம் வசனங்கள் வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ண உணர்வுள்ள இருதயத்தையும் ஞானத்தை தருவாரு. தந்துட்டு 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு மகிமையும் தந்தே. நாமே தெய்வ பிள்ளைகளே, பிரதர், என் கேள்விக்கு நான் எவ்வளோ ஜெபம் பண்ணேன், பதிலே வரல நினைக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் கேளாத ஆமேன் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கர்த்தவங்களை கொடுப்பா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆமேன், நீங்கள் கேட்கிற விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுத்து, நீங்கள் கேளாத, நீங்கள் இன்னும் என்னெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், நீங்கள் இது முடியாது, நம்ம வாழ்க்கையில் இது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிற பாருங்கள், அப்படிப்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன். இதை விசுவாசிங்க, இதை நம்புங்க. தேவ பிள்ளைகளே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு மகிமையை நான் தருவேன்னு சாலமோனுக்கு சொல்லுவானா? இன்னைக்கு சாலமோனின் தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? நீ விரும்புகிறதை கேள் என்று சொன்ன கர்த்தர், உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் வாஞ்சை என்ன? ஆண்டர்கள் சொல்லுங்கள். ஆண்டர் நிச்சயமாக அதை நிறைவேற்ற உண்மையிலே இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ விரும்புகிறதை கேள் என்று அன்றைக்கு சாலமோனுக்கு சொன்ன கர்த்தர், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாரா ஆண்டவர் எதை விரும்பி ஆண்டவர் என்னென்ன நன்மை ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஆண்டவரே பல நாட்களாக ஜெபித்து கொண்டு இருப்பார்களாம், பல மாதங்களாக ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த காரியங்கள் கைக்கூடி வருவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அன்னைக்கு சாலமோன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தருவீங்கன்னா இவர்களுக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஐயோ, என் வாழ்க்கையில் இது எட்டாது, இது முடியாது, நம்பிக்கையற்ற இருக்கிற காரியங்களும் வாய்க்க பண்ணுவீராக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் கொடுத்துட்டார். தைரியமாக போங்க. God bless you.